ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். எஸ்பிஐ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் சங்கர் சார் வந்து ஒரு ஆடியோ போட்டிருக்காரு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோட அப்டேட் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சந்தோஷமான விஷயம். எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி. என்ன சொல்ல போகிறோம்னா, நம்ம பார்க்க போகிறது மொத்தம் 3 விஷயம் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ரீஃபண்ட். அதாவது வந்து எஸ்பிஐ விட்டு நான் வெளியே போகிறேன், எஸ்பிஐவில் இருக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் எஸ்பிஐக்கு மெயில் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? அப்படி மெயில் பண்ண எல்லாருக்குமே நீங்கள் ப்ரொஃபைலில் கொடுத்துருக்கிற உங்களோட மெயில் ஐடிக்கு எஸ்பிஓலேருந்து ஒரு மெயில் வந்திருக்கும். ஓகேங்களா? அந்த மெயிலில் ரீஃபண்ட் ஃபார்ம் ஒன்று இருக்கும். அந்த ஃபார்மை நீங்கள் லாஸ்ட் டைம் நம்ம சேனலே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி போட்டேன். அது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு அதை ஃபில் பண்ணி, ஓகேங்களா, ஃபில் பண்ணி என்ன பண்ணணும், நீங்கள் அதை ஒரு ஜெராக்ஸ் மாதிரி எடுத்து ஃபோட்டோ எடுத்து மறுபடியும் sbo.tvm@gmail.comக்கு மெயில் பண்ணிடணும். மெயில் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபார்ம் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் எஸ்பிஓவில் எந்த பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க் டீட்டெயிலுக்கு உங்களோட அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். இந்த ப்ராசஸ் வந்து நெக்ஸ்ட் வீக், அதாவது நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அது என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது வந்து சங்கர் சார் நான் வந்து மறுபடியும் நோட்டீஸ் போர்டில் அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் விஷயம் என்னென்னா, எஸ்பிஓவில் இருக்கீங்க பார்த்தீங்களா, நம்ம எஸ்பிஓவில் நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம், எங்களுக்கு எஸ்பிஓ மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கீங்களே, அவங்களாம் என்ன பண்ணணும்னா, உங்களோட ஒர்க்கிங் வேலட், நான் ஒர்க்கிங் வேலட்லேருந்து நீங்கள் வந்து உங்களோட அமௌண்ட்டை வந்து அப்ளிகேட்டுக்கு மாற்றிருப்பீங்க. அந்த அப்ளிகேட்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து எப்போ வித்ட்ரா போட்டு எடுக்கலான்றது தான் எல்லாரோட கொஷினாகவும் இருக்கும், இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. ஓகேங்களா? அந்த அமௌண்ட்டை நெக்ஸ்ட் வீக் மண்டே ஆர் டியூஸ்டே இல்லை வெட்னஸ்டே, இந்த 3 டேயில் எப்போன்னு சொல்ல முடியாது. அது என்றைக்கு நான் ரிக்வெஸ்ட் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன், அப்டேட் கொடுக்குறேன் ஃபர்தராக எஸ்பிஐ நோட்டீஸ் போர்ட்லேயே. எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சங்கர் சார் சொல்லியிருக்காரு. அதனால் அந்த ரிக்வெஸ்ட் கொடுக்குற ப்ராசஸும் நெக்ஸ்ட் வீக்குள்ளே நடக்கும். இது நமக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். ரிக்வெஸ்ட் கொடுத்தோடனே மாமூலாக எப்படியோ 15 or 20 டேஸ்க்குள்ளே உங்களோட அமௌண்ட் வந்து, அதாவது வந்து அட்மின் சார்ஜ் டிடிஎஸ் டிடெக்ட் ஆகி 20% ரெடியூஸ் ஆகிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நீங்கள் எஸ்பிஓவில் எந்த பேங்க் டீட்டெயில் கொடுத்தீங்களோ அந்த பேங்க் டீட்டெயிலோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். இது ரெண்டாவது விஷயம். இது ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். மூணாவதாக என்ன சொல்லியிருக்காருன்னா சங்கர் சார், இப்போது நிறைய வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்குங்களா கவர்மெண்ட் ரிலேட்டட் ஆஃபீஸில். அந்த ஒரு சில ஆஃபீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் எஸ்பிஓ ஃபேமிலியில் இருக்கிற எல்லா மெம்பரும் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஆதார் கார்டு, பேன் கார்டு ரெண்டுமே லிங்க் பண்ணியிருக்கணும். அப்படி லிங்க் பண்ணாமல் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள லிங்க் பண்ண சொல்லிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் சங்கர் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, நமக்கு ஆடியோவில் யார் யாரெல்லாம் ஆதார் கார்டு, பேன் கார்டு லிங்க் பண்ணலையோ அவங்களாம் வந்து கம்பல்சரி லிங்க் பண்ணிவிடுங்க, லிங்க் பண்ணுறது நல்லது அப்படின்னு நிற்கிறார். ஏன் அப்படின்னு நீங்கள் கொஷின் கேட்கலாம். சப்போஸ் நீங்கள் எஸ்பிஓவில் இருக்கீங்க, உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு லிங்க் ஆகிடுச்சுன்னா அட்மின் சார்ஜ் 15%, டிடிஎஸ் வந்து 5% மட்டும்தான் நம்மளோட வேலண்ட்லேருந்து பிடிப்பாங்க வித்ட்ரா கொடுக்குறப்போ. இதே சப்போஸ் நீங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு லிங்க் பண்ணாத பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா, சங்கர் சார் என்ன சொல்கிறாருன்னா, அட்மின் சார்ஜ் நாங்கள் 15% பிடிப்போம், டிடிஎஸ் வந்து ஆனால் உங்களுக்கு 5% வராது, 20%க்கு அபோவாக வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு லிங்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு டிடிஎஸோட சார்ஜஸ் வந்து பர்சன்டேஜ் வந்து கம்மியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் இந்த சப்போஸ் யாராச்சும் நீங்கள் இது வரைக்கும் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டை லிங்க் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு அப்படி தெரியல அப்படின்னா, ஓகேங்களா, நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சென்டர்லேயே நம்ம போயிட்டு பாருங்கள், எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு கேட்டு அந்த ப்ராசஸை முடிச்சிருங்க. ஓகேங்களா? இந்த 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ரீஃபண்ட் ஃபார்ம் அவங்கவுங்க மெயிலுக்கு வந்துட்டுருக்கோம். அதை ஃபில் பண்ணி மறுபடியும் ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் எஸ்பிஓட மெயிலுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணணும். வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களோட அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணிவிடுவாங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. ரெண்டாவது வந்து எஸ்பிஓவில் இருக்கிறேன், நான் கண்டினியூ பண்ணுறேன், எனக்கு எப்போ வித்ட்ரா ரிக்வெஸ்ட்னா நெக்ஸ்ட் வீக்கில் வித்ட்ரா ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. அது என்றைக்குன்னு வந்து சங்கர் சார் நோட்டீஸ் போர்டில் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. மூணாவது விஷயம் என்னன்னா, யார் யாரெல்லாம் எஸ்பிஓவில் இருக்கீங்களோ நீங்கள் பேன் கார்டு, ஆதார் கார்டு இது வரைக்கும் லிங்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களோட டிடிஎஸ் சார்ஜஸ் பர்சன்டேஜ் வந்து கம்மியாகும். கம்பல்சரி லிங்க் பண்ணிவிடுங்க, அது உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சங்கர் சார் சொல்லியிருக்காரு. இந்த 3 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்தராக சங்கர் சார் வந்து எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் அப்டேட் கொடுத்தா அப்படின்னா நம்ம சேனலில் நான் வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.